முடியாதவள், வஞ்சிக்கப்பட்டவள், சூது தெரியாதவள், சுருண்டு போனவள். இல்லை, சூன்யங்கற்ற சூழ்ச்சிக்காரி, வாயாடி, பிறர் வாழ சகிக்காதவள், விபச்சாரி. இருக்கையா, எங்க அப்பா இருந்தா எங்க அம்மா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? ஓஹோ, விபச்சாரி மகனுக்கு அப்பா வேறையா? அப்பா எனக்கு அப்பா இல்லையாமா? இருக்கிறாளடா ஒரு கிராதகன். இருக்கிறானா? மானங்கட்டவளை, மரியாதையாக வெளியே போ. சும்மா இருங்கள். ஐயோ, என்ன அநியாயம்! நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை. குமாரி, உனக்கு ஒண்ணு தெரியாது. இவோ ராட்சசி, ஓடி வெளியும். எங்க குமாரி இவ்வளவு அவசரம்? இல்லப்பா, ராதே அம்மாளை போய் பார்த்துட்டு வரணும். நல்ல நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்தா? முதல்ல அவங்கள பார்க்கணும். எனக்கு இத வந்துட்டேன்ப்பா. அழகிரி, அழகிரி, என்ன பாரு. ராதே, கொஞ்சம் சமாதானம் ஆயிடும்மா. என்ன இதெல்லாம்? சந்திரா, கேள் சந்திரா, ராதை வாழ்க்கையே கிடைத்தான். அவளுக்கு ஆறுதலா இருந்தது இந்த ஒரே ஒரு குழந்தை. அதையும் இப்படி செய்து விட்டான். ஆமா, ராதையனுடைய வாழ்க்கை அது ரொம்ப பரிதாபமானது. அவள் ஒரு விதவை. அவளை வாய்ச்சாலம் பேசி ஏமாத்தி இந்த குழந்தை பிறப்பதற்கு அழகிரி, உன் தாயை ஏமாற்றி விட்டாய். உன் பிணமாவது அந்த பாவி செய்த காரியத்துக்கு பரிகாரம் தேடட்டும். இப்போதே போகிறேன். அவனை போலீசிலே ஒப்படைக்க. பொறுங்கள். இதனால் குமாரியின் வாழ்வு பாதிக்கும். அதுவும் இன்னைக்குத்தான் கல்யாணமா இருக்கு. குமாரிக்கா அவனை மன்னியுங்க. குமாரி, ஐயோ, பள்ளியறை இழிச்சு பாராட்டுமா? கொஞ்சம் போட்டுக்கப்பா. இது முன் சென்ட் இல்லையே. என் சென்டா இருந்தா போடுவானா? இது நைட் குயின். அப்பா சரி, போட்டு அடுத்த வீட்டு பங்கஜவல்லியம்மா இந்த பரிசை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. கன்னத்தில் முத்தம் இட்டால் உள்ளந்தான் கல்வரை கொள்ளு தடி.
பாவம் தொலைகிற வரையிலும் தீர்த்த யாத்திரை நடக்க வேண்டியதுதான். பாவத்தை தண்ணீரால கழுவ முடியாதுங்க ஏய், அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லல. யார் என்ன சொன்னா என்னடா, குமாரின் சந்தோஷம் தான் என் லட்சியம். பகவதி, சோப்பு உப்பு தண்ணியோ? யார் அது? அம்மா, அவர் உங்களை பார்க்கணுமா? எவரு? சின்ன எஜமா. எதுக்காக? பணம் வேணுமா? அதுக்காக உங்களிடம். ஒண்ணும் வர வேண்டாம். இந்தா, பேங்க் கணக்க அவர் பேருக்கே மாத்தியாச்சுன்னு சொல்லு. விஜயா, இனிமே நமக்கு பண கஷ்டமே கிடையாது. எப்படி? பேங்க் கணக்கெல்லாம் என் பேர்ல மாத்தியாச்சு. அப்படியா? வாங்க கடைக்கு போகலாம். இவ்வளவு போதும், இதெல்லாம் கொண்டு போயிடு. சரிங்கம்மா, நான் போய் உங்களுக்கு பில் அனுப்புறேன். ஜவுளி கடைக்கு கொடுத்த செக்கு திரும்பி வந்துடுச்சு. ஏன்? என்னமா? சரிதான், கையெழுத்து ஏதோ தப்பா இருக்கலாம். இந்தா, இதை கொண்டு போய் மாத்தி பணத்தை கொண்டு போய் விட்டது. சரி. சௌக்கியம் தானே? பாகவதர் இல்லை? இல்லை, உட்காருங்கள். அவர் இல்லாத போது நான் வந்ததே தவறு. தவறொன்றும் இல்லை, உட்காருங்கள், போகலாம். அப்பா காசி யாத்திரைக்கு. தெரியும், கடிதம் எழுதியிருந்தது. சபாஷ் பாரிஸ்டர். ஒரு பெண்ணிடம் புருஷன் இல்லாத சமயத்தில் தனித்து பேசுவதுதான் லண்டன் படிப்பின் லட்சணமா? பாகவதரே, இவர் பாகவதர் அல்ல, பாபநாசன் சீமான். சீமானின் வாழ்க்கை முகாரியில் ஆரம்பித்து மோகனத்திற்கு வந்திருக்கிறது. மோகனத்தின் முதல் வரியே கணக்கு பிள்ளைக்கு முடிவு கட்டி விட்டது. இல்லையா பாகவதரே? என்ன அளக்கிறாய்? அளக்கவில்லை, அபாய அறிவிப்பு, முதல் எச்சரிக்கை. அதைத்தான் நானும் உன்னிடம் திருப்பி சொல்லுகிறேன். சந்திரா, நீ ஒரு வக்கீல், வெறும் வார்த்தையோடு விளையாடுகிறாய். நான் வஞ்சகன், குமாரியின் வாழ்க்கையோடு விளையாடுகிறாய். சந்திரா, குமாரியை பத்தி பேசாதே, அவள் என் மனைவி. எனக்கு பேச பாத்தியம் இருக்கிறது. இன்று நேற்றல்ல, பரம்பரை பரம்பரையாக எங்கள் 2 குடும்பங்களுக்கும் அந்த ரத்த பாத்தியம் இருக்கிறது. பாகவதா, ஒரு விதவையின் வாழ்வை விஷத்தோட்டமாக்கினார். குடும்ப பெண் ஒருத்தியின் கற்பை குலைத்தாய். குமாரியின் நெஞ்சத்தை குமரும் எரிமலையாக்கினார். சந்திரா, பாரா பாவியன் குமாரியை பார். குந்தளிக்கும் கடல், கொதிக்கும் கொப்புரை, சுழந்தடிக்கும் சூறாவளி, இவைகளுக்கெல்லாம் கூட அமைதி உண்டடா. அக்கிரமக்காரா, குமாரியின் உள்ளத்திலே அமைதியை அடியோடு அழித்து விட்டாயே பாவி. கடைசி முறையாக சொல்லுகிறேன், குமாரியை பத்தி பேசாதே. பேசுவேன். என் குமாரி மனமிழந்த மலரா, மங்கிய நிலவா? முடியாது, அதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. குமாரி, பேசாதீர்கள். குமாரி, இது எங்கள் குடும்ப விஷயம். நீங்கள் தலையிடுவது தவறு. உன் குடும்ப விஷயத்தை சீர்படுத்தத்தான் வந்தேன். உன் கவலைகளுக்கு ஒரு முடிவு காணத்தான் வந்தேன். முடிவு காண எனக்கு தெரியும். சபாஷ் குமாரி. பாரிஸ்டர், Get out. என் உயிரோடு விளையாடாதீர்கள். நான் வாழ்வை வெறுத்தவன், விரக்தி அடைந்தவன். பாகவதா, குமாரி, பயப்படாதீர்கள். இது எங்கள் குடும்ப விஷயம். நீங்கள் தலையிடுவது தவறு. குமாரி, குமாரி, அவ்வளவு புறக்கணிக்கப்பட்டவனா நான்? நடுங்காதே பாகவதா, சாகப் போவது நீ அல்ல,
மனதிலே மயக்கம், சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளாத அந்த டாக்டர் மதிப்புரை, சந்திரனை கண்ட உடனே காதல் மலர்ச்சி. நிறுத்துங்கள். உங்கள் அதிக பிரசங்கம் இங்கு தேவையில்லை. குமாரி, ச்சே. என் கோபத்தை கிளறினால் நீ கூண்டு கிளியாவாய். பெரிநாயின் பற்களை விட கூண்டின் கம்பிகள் எவ்வளவோ மேல். ஓஹோ, என்ன சாமர்த்தியமாக பேசுகிறாய் குமாரி. சீ. தொடக்கூடாதோ? குமாரி, நான் உன்னை கல்யாணம் செய்து கொண்டது பூஜை செய்வதற்காக அல்ல. உன் கழுத்தில் ஜொலிக்கிறதே தாலி, அது நீ எனக்கு எழுதி கொடுத்த அடிமை சாசனம். என் இன்ப கருவி, பள்ளியற பதுமை. இதெல்லாம் படிக்காத பெண்களிடம் அடுக்க வேண்டிய வார்த்தைகள். அதையும் தான் பார்க்கிறேன். ஐயோ, எங்கே ஓடுகிறாய்? இனி தப்ப முடியாது. விடு என்னை. ஆடிங்க. கோவலியே, குமாரி, நான் உன் கணவன் ஞாபகம் இருக்கட்டும். இதுவரை பேரளவில் கணவன் மனைவி என்றிருந்த உறவும் இன்றோடு முடிந்தது. கோவலியே, முடியாது. முடியாதா? போ. போ. டேய் டைகர், டேய். பாத்தியாடா, சிற்பக்கலைக்கு சிறந்த இடம் இந்த மகாபலிபுரம் தான். கலாட்சேத்திரம்டா. கலாட்சேத்திரமா? நமக்கு வேண்டியது புண்ணிய கஷேத்திரம் இல்ல. அப்போ உங்க பாவத்தை தொலைக்க இந்த இடம் சரிப்படாது. வாடா. இருக்க இருக்க இருக்க. இங்க பாத்தீங்களா ஒரு கரைய? எங்கடா? அத பாருங்களேன். எங்க? இங்க வாங்க. வேண்டாம். இதென்ன கோயில் நினைச்சியா குட்டிச்சோறு நினைச்சாடா? என்ன நடந்திருக்கு? நீ நல்ல ஆளியா? அட, கணக்கு பிள்ளையா? ஐயோ, எசமா எசமா, அப்பா அடிக்க அடிக்க என்ன அடிக்காதப்பா. ஏன் அடிக்கிற? சும்மா இந்த மாதிரி பசங்களை எல்லாம் விடக்கூடாது ஐயா. ஆமா, தெரு வழக்குல இருக்கிற கண்ணாடியை உடைக்கிறது, கார்ல ரயில்ல போறவங்க மேல கல்ல விட்டு எறிகிறது, சுத்தமா இருக்கிற இடத்துல எச்சல காரி துப்புறது, ஊரா விட்டு சோத்தலை எல்லாம் ஊதாரித்தனமா எழுதி வைக்கிறது. இந்த மாதிரி பசங்களை எல்லாம் ஆத்த இடத்துல பல்ல தட்டணும், கண்ட கண்ட இடத்துல கைய கால ஓடி. அடிக்காதப்பா, அடிக்காது. ஏதோ நல்லா இருந்த மனுஷன், வாழ்ந்து கெட்டவன். என் மூளை கோளாறு. நீ போச்சுக்காது, போயிட்டு வா. என்னமோ உங்க முகத்துக்காக பாக்குறாங்க. கணக்கு பிள்ளை, இது என்ன இது அலங்கோலம்? ஐயோ, என்ன கணக்கு பிள்ளைன்னு கூப்பிடாதீங்க. அந்த கணக்கெல்லாம் தீர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப மாஜி கணக்கு பிள்ளைன்னு கூப்பிடுங்க. சும்மா இப்படி வாங்க, உட்கார்ந்து பேசலாம். ஆமா, என்ன இது? உமக்கும் பாகவதற்கு ஏதாவது தகராறு? நான் அப்பவே சொன்னேனுங்களே, கேட்டீங்களா? கலையில தான் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரு நிலையில நிக்காதுன்னு. என்ன சமாச்சாரத்தை சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. வேண்டாம், என்ன ஒண்ணும் கேட்காதீங்க. இப்படியே விட்டுடுங்க, நான் பேய் மாதிரி அலையிறேன். தீர்த்த யாத்திரையா இது? நல்லா இருக்கு. சும்மா கடுறான் கனவுலையா? சொல்லு சமாச்சாரத்தை. என்ன விஷயம்? என்னத்த சொல்ல? அந்த மானம் கெட்ட சமாச்சாரத்தை சொல்லவா? அந்த சண்டாளி விஜயா பாகவதனுடைய கள்ள காதலி ஆகிவிட்டார். பாகவதா? பாவி, அவ்வளவு பெரிய சண்டாளனா அவன்? ஐயோ, என் குமாரனுடைய கதி என்னாச்சோ தெரியலையே. கனவுல வாயா, ஊருக்கு போலாம். என்ன மன்னிச்சுக்காங்க, நான் வரமாட்டேன். இந்த மானம் கெட்டவன் எப்படி அந்த ஊருக்கு நான் வரேன்? அந்த ஊருக்கு வரவான ஐயா, நம்ம வரமாளிகையில் எழுதும். வரமாளிகை? வாயா, உனக்கு வேண்டிய சௌகரியங்களை நான் பண்ணி தர்றேன். வாணி, என்னங்க செக்க திருப்பி கொடுத்துட்டீங்க? பணம் இல்ல. வேறதான், பேங்க்ல கூட பண பஞ்சம் வந்துருச்சா? பேங்குக்கு ஒண்ணும் வரல, இருந்த பணத்தெல்லாம் குமாரி வாங்கிக்கிட்டு போயிடுச்சு. பாகவதற்கும் பேங்க் கணக்குக்கும் இனிமே சம்பந்தம் ஒண்ணும் இல்ல.
உள்ளே நுழையக்கூடாது. என்னடா பைத்தியம், எவ்வளவு நாளா இந்த வடக்கத்தி வேஷம்? எனக்கு ஒண்ணும் பைத்தியம் கீத்தியம் பிடிக்கல. உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு அம்மா உத்தரவு. அடி வாங்க போறேன். ஆ, சாதாரணமா இருந்தா அடிப்பீங்கன்னு தானே இந்த சிப்பாயி வேஷம் போட்டிருக்கிறேன். பாக்குறச்சலோ. ஏய், யாருகிட்ட பேசுற தெரியுமா? ஆஹா, நல்லா தெரியும். நடுவிலே சீமானாகி இப்ப நடுத்தருவிலே நிக்கிறவர்கிட்ட பேசுறேன். ஏய், என்ன சொன்ன? கழுத. ஆ, கழுத கத்தியா வச்சிருக்கோம். கபரா. கோவிச்சுக்காத. என்ன விஷயம்? இழிச்சு இவரை ஒண்ணு ஏமாத்த முடியாது. பாகவதற்கு இனிமே இங்க வேலை கிடையாது. பணம் கணம் வீடு வாசல் சொத்து எல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சாச்சு. குமாரி அம்மாளை மறந்துட்டு கையில ஒரு குவளை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போக வேண்டியதுதான். என்ன பாவதா, பைசா நகரத்து சாஞ்ச கோபுரம் மாதிரி நிக்கிற? வரதா, ராதா போகிறாள் பார். புதுமை புலையாத தாஜ்மஹால் மாதிரி. ஆஹா, ஆசிரம வாசம்தான். இருந்தாலும் அவள் அழகு குறையவில்லை. சே, வாய மூடு. உங்க செக்கு செல்லல. என்ன என்ன அம்மா உத்தரவு, ஐயா அக்கவுண்ட் க்ளோஸ். க்ளோஸா? அப்போ அவன் சொன்னதெல்லாம் சரிதான். வரதா, குமாரி சொத்துக்களை எல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க சூழ்ச்சி நடத்தாளா? நடுவீதியில சத்தம் போட்டு பேசாது. அங்க போய் பேசிக்கலாம் வா. ராதே, நான் கொஞ்சம் சந்தர்ப்பம் பார்த்துட்டு வரேன். நாம் நினைத்தது சரியாகி விட்டது. என்ன? பாகவதனும் பரதனும் ஆ. பாதி பணத்தை கரைத்து விட்டார்கள். கரும்புக்கு எறும்புகளை காவல் வச்சா இப்படித்தான். அதனாலேதான் குமாரி தன் சொத்துக்களை எல்லாம் நம் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க முடிவு செய்து விட்டாள். அவளால் முடியுமோ? அவள் இஷ்டப்படி எதுவும் செய்யலாம். அப்படியா? ஆஹா, அப்படியானால் நம் திருவள்ளுவர் ஆசிரமம் தீந்தமிழ் சோலையாக மாறிவிடும். குமாரி வாழ்க. அவளை வாழ விடக்கூடாது. இல்லையே நாம் வாழ முடியாது. கருடனின் நிழலில் கருணாகம் வாழ முடியுமா? அதாவது ஆபத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். நம்மளை சுற்றி போலீஸ், பொதுமக்கள், சர்க்கார், சட்டம், தூக்கு மேடை இவையெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை வேண்டும் பாகவதா. சாகசக்காரி விஜயா இருக்க, சாமர்த்தியசாலி நீ இருக்க, ஜாக்கிரதை எதற்காக? வரதா, இந்த சதிவேலையின் வெற்றி தோல்வியை பொறுத்திருக்கிறது நமது தலைவிதி. விஜயா, நீ என்ன சொல்லுகிறாய்? நான் என்ன சொல்வது? குமாரி அவள் மாளிகையிலே எனக்கு மஞ்சம் இருக்க வேண்டும். அந்த மஞ்சத்தில் இந்த மன்மதன் இருக்க வேண்டும். விஜயா, நமது எதிர்கால கனவுகள் எல்லாம் நீயும் வரதனும் குமாரியை ஏமாற்றுவதில் தான் இருக்கிறது. சரி, நான் ஆசிரமத்துக்கு